ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, இந்த அஞ்சலி கூட சேர்ந்துட்டு இந்த பைரவி ஆட்டோ போட்டுட்ருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு சரியான தண்டனையை வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்துட்டு இவங்க 3 பேரும் பண்ணுற ஆட்டம் இருக்குது தெரியுமா, அதை வந்து நம்ம இலக்கிய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறி ஆக்கிறதுக்கான ஒரு ஆட்டம் தான் கூட வந்து சொல்லலாம். ஏன்னாக்கா நம்ம இலக்கியா வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, நம்ம கௌதமை விட்டு பிரிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பைரவி வந்து பக்காவாக வந்து பிளான் போட்டுட்டாங்க. இந்த டைமில் வந்து நம்ம இந்த இலக்கியாவையும் கௌதம் வந்து பிரிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரியான ஐடியாவை நம்ம எஸ்எஸ்கேவும் வந்து கொடுத்துட்டாரு. அது பக்காவாக எட்டுனது நம்ம பைரவி கீழே நம்ம அஞ்சலி வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷனில் வந்து நம்ம பைரவியும் வந்து இறங்கிட்டாங்க. இப்போ என்னடா வந்து பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் வந்து நம்ம பைரவி நம்ம இலக்கியா கையில் பேச போயிட்டாங்க. அதுக்கு முன்னே ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாக்கிட்டாங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இலக்கியாவுக்கு வந்து வீட்டு வாடகை கட்ட முடியாத அளவுக்கு வந்து பண்ணிட்டு அவங்கள வந்து வீட்டு ஓனர் அமைச்சு திட்டும் வாங்க வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆறுதலும் சொல்கிற மாதிரி வந்து இந்த பைரவி வந்து போயிட்டு, என் பையனை விட்டு நீ போனால் போதும் இலக்கியா, அவனை வந்து ஒரு செகண்டில் அவன் கைக்கு 2 கோடி போகிற மாதிரி நான் வந்து பண்ணிடுவேன், அவனோட பிஸ்னஸும் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லி நம்ம இலக்கியா கையில் வந்து நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. பைரவி வந்து சொன்னதுமே வந்து நம்ம இலக்கியா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, நம்ம வீட்டுக்காரை வந்து நாம் தான் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க வந்துட்டாங்க. ஆனால் இந்த டைமில் வந்து நம்ம இலக்கியா இந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு வகையில் எப்படி எடுக்கிறாங்கனாக்கா, நம்ம போன மாதிரி போயிட்டு பணம்லாம் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் வந்து திரும்ப கூட நம்ம வந்துடலாம் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பைரவி வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, சென்டிமெண்ட்டில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கௌதமை விட்டு போனால் பணக்காரனும் ஆக்கிறன்னு வந்து சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னாக்கா, சத்தியத்தையும் வந்து வாங்கிட்டாங்க. அந்த நம்ம இலக்கியாவும் வந்து யோசிக்காமல் சத்தியமும் வந்து பண்ணிடுறாங்க. இவங்க வந்து கல்ச்சரை யூஸ் பண்ணுறதுனால இப்போ அந்த டைமில் நம்ம இலக்கியாவால் அந்த சத்தியன்ற ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் இந்த பைரவிக்கு அது வந்து அவ்வளவும் தெரியாது. ஏன்னா அதனால தான் வந்து இப்போ நம்ம இலக்கியா வந்து சத்தியமான சொன்னதுனால அவள் இந்த சைடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பைரவி பண்ணதுக்கு செம்ம காண்டாயிருக்கு. யார் யாருக்கெல்லாம் வந்து காண்டாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்து சக தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கள் லைக்கை போட்டுக்கோங்க. முக்கியமாக வந்து இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த எஸ்எஸ்கே, இந்த அஞ்சலி, இவங்க 2 பேரையும் வந்து விட்டு வைக்கவே கூடாது. இந்த அஞ்சலி வந்து எப்படியாவது ஒரு எவிடன்ஸோட வந்து பக்காவாக வந்து மாட்டடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே வந்து பிஸ்னஸில் வந்து மொத்தமாக வந்து தாழ்த்தணும். நம்ம கௌதம் அவர் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் ஆனால் போதும், இந்த பைரவிக்கும் சரி, இந்த அஞ்சலிக்கும் சரி, இந்த எஸ்எஸ்க்கும் சரி சரியான பதிலடி வந்து கொடுப்பாரு. அவர் நான் நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்ன வரைக்கும் அவர் வந்து முன்னேறாத இருக்காரு. ஆனால் அவர் முன்னேறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி, முக்கியமாக இந்த பைரவிக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குன்றத கமெண்ட் பண்ணி நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.